மேக்கப் மேம் வந்து பாம்பே, எனக்கு வந்து விக்ரம் சார். இல்ல அவருக்கு மட்டும் இல்ல எனக்கு சுராஜோட இன்டர்வியூ நாங்களா ஆடியன்ஸ். அச்சம் வந்து மிலிட்டரி, பிரதர் வந்து மிலிட்டரி, நான் வந்து மிமிக்ரி. ஆக்சுவலி இந்த இதுல வந்து நாங்களா பேச போறோம், அவர் அமைதியா இருக்க போறோம்னு நினைச்சிங்க. இன்ஃபேக்ட் அவர் ஐ saw him in சிங்கப்பூர்னு. ஓ இல்ல சார், அது நான் சொல்லலாம். ஆமா அவர் சொன்ன, நான் சொன்ன நியூஸா இருக்கும் அவர் சொன்ன. அவரு இல்ல ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து 2005ல மஜா ஃபிலிம் ஷூட் நடக்கும்போது, அப்போ ஒரு நடிகர்ல ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரே ஒரு குறுக்கீடு. ஆக்சுவலி இந்த இதுல வந்து நாங்களா பேச போறோம், அவர் அமைதியா இருக்க போறோம்னு நினைச்சிங்க. நீங்க நல்லா இதெல்லாம் இங்க வந்து கத்துக்கிட்டதா இருக்கும். ஒரு வார்த்தை தமிழ் தெரியாது. இதெல்லாம் இங்க வந்து நாங்க ரெண்டு பேரும் பேசும்போது தமிழ்ல மட்டுமே பேசுவோம். ஆமா சார், நீங்க 4 பக்கத்துக்கு 2வது நாள் கொடுத்தா பின்ன படம் முடிஞ்சா இப்படிதான் தமிழ் வரும். அது 40 பக்கமா? சூப்பர் ட்ரைனிங் எல்லாரும் சார். அது எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டேன். எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இனி இப்போ 2005 மஜா கதை. மஜையில இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ எடுக்கிறது ஒரு நடிகரை கூட, அது ஹீரோட கூட, அது விக்ரம் சாரோட கூட நானும் ஒய்ஃபு எல்லாம் இருந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து போய், அதுக்கப்புறம் நான் சிங்கப்பூர் ஒரு மாலில் போய், அது எனக்கு ஃப்ளைட்டுன்னு டைம் ஆச்சு. அப்போ டே வா என் ஃப்ரெண்டு விളിച്ചിട്ട് யாராவது வருவிடா போவா എന്ന് പറഞ്ഞിട്ട് சீக்கிரம் போகும்போது ஒரு ஆள் வந்து, அது நான் உன்னோட ஃபேனு, ஹாய் ஹலோ சுராஜ், நம்ம ஹலோ ஃபோட்டோ எடுக்கணும், ஓகே ரெடி நிற்கும்போது, ஏய் விக்ரம் சார். நல்லதான் சார், நான் ஒரு ஃபேன், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். ஐயோ நான் எடுத்து சார் ஒரு ஃபோட்டோ சார், ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்போவே எனக்கு ஆக்ரகம் இருந்தது, ஓ இவரை கூட நடிக்கணும் ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அது சார்னு இருக்குது. அது எனக்கும் வந்து சினிமையில் போனோம், மிமிக்ரியில் போனோம், இதெல்லாம் ஆசை இருந்தது. பட் ஃபேமிலி வந்து அச்சம் வந்து ஃபோர்ஸில் இருக்கார், அப்போ அவரும் ஃபோர்ஸில் போனோம். எனக்கு தால்பரியம் இல்லை. அச்சம் வந்து மிலிட்டரி, பிரதர் வந்து மிலிட்டரி, நான் வந்து மிமிக்ரி. அப்ப அப்படியே போயிட்டா கொஞ்சம் டைமுக்குள்ள வாங்க சார் வாங்க சார் வாங்க 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 சார் களத்துல இறங்குங்க. சுராஜோட இன்டர்வியூ நாங்களா ஆடியன்ஸ். மிமிக்ரி. அதுக்கப்புறம் ஓகே இனி என்ன செய்யும், அதுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கை உடஞ்சி ஆக்சிடென்ட்ல கை போச்சு. அப்போ இனி என்ன பண்ணுவோம், ஆக்டிங் எல்லாம் போச்சு, இனி வாழ்க்கையில் இன்னும் என்ன ஆகிடும். அப்போ சாரோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன். அதிலே அது டாக்டர் அது நடக்க முடியாதுன்னு சொல்கிறது, அது அவரோட பேஷன்லால் அவர் எங்கேயோ ஆக்டர் லெவலில் எங்கேயோ போயிட்டார். அப்போ அது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அதுக்கப்புறம் லொக்கேஷனில் அது வேற ஆள் தான். ஆக்டிங்கில் நம்மளை நெட்டி பார்க்க நிற்கும்போது லொக்கேஷனில் வந்து எல்லா விஷயம் ஒரு சிங்கிள் டே நைட்டு தான் ஷூட்டு. நைட்டு ஒரு 6:30 ஆகும்போது சார் வரும், 7 o'clock கேரவான் இறங்கி കഴിഞ്ഞാൽ പിന്നെ திரும்பி லாஸ்ட்டு எல்லாரும் முடிச்சதுக்கப்புறம் சார் போகும். அப்போ அப்படி இறங்கி வரும். சாதாரணமாக சினிமையில் ஒரு ஹீரோ வரும்போது எல்லாரும் கூடுதல் கிட்ட வராருல, அவர் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பின்னாடியா கொஞ்சம் தள்ளி நிற்பார். பட் நான் எங்கேயும் பார்த்தது இல்லை, சார் வரும்போது தேனீச்சை கூடலையே அந்த மாதிரி எல்லாரும் சாருக்கிட்ட வருனா, இது என்னடா இது வர அவர்கிட்ட ஒவ்வொரு பேர் எடுத்து பேசும். அது எனக்கு புதுசு. இது என்ன சார், அவர்கிட்ட எல்லா செக்ஷன் அசிஸ்டண்ட்டு அது எல்லாரும் பேர் எடுத்து பேசி எப்படி இருக்கு, என்ன இருக்கு, நல்லா இருக்குங்களா, ஓகே இனி யாராவது இங்க வரல, டே குமார் நீ எப்படி இருக்கு, அப்ப அவரு ஆமா சரி சார் சரி நேற்று எல்லாம் சொன்ன எல்லாம் கரெக்டு தானே, எல்லாமே கரெக்ட் சார், எல்லாம் கரெக்ட். அப்படி எல்லாம் நின்று எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுவாரு. இவரோட இது வந்து இந்த மேக்கப் மேம் வந்து பாம்பே, எனக்கு வந்து விக்ரம் சார். எனக்கு மட்டும் அல்ல ஒவ்வொரு பேருக்கும் சார் ஃப்ரீயே நிக்கவே இல்லை.
ஃபுல் எனர்ஜெட்டிக்காக ஒரு பேசணும். அதாவது ஒரு இடைக்கு கேமரால ஒரு கட்டர் போடுறேன், சரி வெயிட் பண்ண அது ஃபைட்டர்ஸ் கை உடைஞ்சா ஓகே, அது இந்த கிரீம் போடு உனக்கு இந்த கிரீம் போடு எல்லாம் அது மேக்கப் இவருக்கு எல்லாருக்கும் மேக்கப் எல்லாம் இது கொடுத்து இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆளு நான் பார்த்ததே இல்லை. இது எல்லா யூனியன்லயும் கார்டு போட்டிருக்காரு. டிஃபரெண்டான ஆளு. அது ஒரு காட்ஸ் கிஃப்ட் சார். வாட் அன் ஆக்டர், வாட் அன் அமேசிங் பர்சன். லவ் யூ சார். உங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கே தெரியாது, அது ரொம்ப சந்தோஷம். ஐயோ. ஆனா சுராஜ் சார் நீ இவ்வளவு பிரிஞ்சு நாங்களாம் வாயடிச்சு போயிருக்கோம்ப்பா. ஐயோ how funny is அவர் மிலிட்டரி இவர் மிலிட்டரி நம்ம மிலிட்டரி. இன்டர்வியூக்கான பர்பஸ் முடிஞ்சுச்சு. இல்ல நான் திரும்ப வருவேன் உங்ககிட்ட. பர்பஸ் முடியல.